الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே படகோடு ஜீவராசிகளையும் மண்ணிலே மறுவர்க்கத்தையும் பின்வர்க்கத்தையும் படைத்து பரிபாலித்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இரட்சகனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன். அவன் மற்றவர்கள் வணங்கப்படுவதை அழைக்கப்படுவதை எல்லை கடந்து புகழப்படுவதை வெறுப்பவன். அவனை தவிர வழங்கப்படுவதற்கு வேறு நாயின் இல்லை என்று சாட்சி சொன்னதன் பின்னால் ஷாதி நபி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாருடைய அரிச்சுவல்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை ஈதிகாவுடைய நியத்தோடு அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்வதோடு புனித ஜும்மாவுடைய ஹுத்பாவை காது தாழ்ந்து உற்சாகமாக உறங்காமல் உற்சாகமாக கேட்டு அமல் செய்யும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் அல்லாஹு தஆலா இந்த பூமியை படிச்சு இந்த பூமிக்கு ஒரு கலண்டரை அமைச்சோனும் என்பதற்காக வேண்டி பூமிக்கு மேல சூரியனை சந்திரனை கோள்களை படிச்சு அல்லாஹு தஆலா ஒரு வருடம் 360 நாள 12 மாதங்களாக பிரிச்சான். இன்னா இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் எப்ப வானத்தை பூமியை படிச்சானோ அங்கிருந்து இந்த கலண்டர் 360 நாள் ஒரு வருடமாக 12 மாதங்களாக அல்லாஹு தாலா கலண்டரோட போட்டான். இந்த 12 மாதத்திலையும் அல்லாஹு தாலா 11 மாதங்களை அல்லாஹு தாலா பெரிசா குர்ஆன்ல சொல்லி இல்லை. ஒரு சில மாதங்களை பத்தி சொல்லி இருக்கிறேன். ஆனா அதுல ஒரு விசேஷமாக ஒரே ஒரு மாதம், அந்த மாதத்தை பத்தி அல்லாஹு தாலா ரொம்ப விசேஷமாக சொல்றான். அந்த மாதத்துடைய பரக்கத், அந்த மாதத்துடைய நன்மை, அந்த மாதத்துடைய மக்ஃபிரத் ரஹ்மத், அந்த மாதத்துடைய அனைத்து நன்மைகளுக்கும் இரட்டிப்பான நன்மை, அந்த மாதத்துல குர்ஆன் இறங்கிய விஷயம், அந்த மாதத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிற விஷயம், அந்த மாதத்துல ஒரு நாள் அல்லாஹ் வச்சிருக்கிறானாம். அந்த நாள்ல அமல் செய்தா 1000 மாதங்கள் அமல் செய்யற நன்மையாம், ஒரு வருடம் 80 வருடம் அமல் செய்யற நன்மையாம். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால ஆரம்பிச்சு அம்மன் யுஸூல இன்னா அன்ஸல்னா வரையில இந்த மாதத்தை பத்தி அல்லாஹ் தஆலா அடிக்கடி 6666 ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா இடையில சொல்லிக்கொண்டே போறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப நாங்க பார்க்கணும் இந்த குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல இதர மாதங்களை விட ஒரு மாதத்தை பத்தி கூடுதலாக சொல்றாங்கடா. அந்த கூடுதலான மாதங்கள்ல ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த கூடுதலான மாதத்தை நாங்க ஃபாலோ பண்றது கட்டாயம். அது என்ன மாதம்? ரமலானுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா
இந்த ரமலான் மாதத்தை மிக உன்னதமான மாதமா ஆக்கி வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். இதை எல்லாரும் 360 நாளே தலையில வச்சு கொள்ளுங்க. இந்த ஹதீஸ நோம்புடைய ஆரம்ப நாள் வந்துட்டா 4 விஷயங்களை செய்யறதுக்கு அல்லாஹ் தயாராகிறானா. 4 விஷயங்களை செய்யறதுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தயாராகிறானா. அதுல முதலாவது 11 மாதங்கள் சுவர்க்கத்துடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கும். சுவர்க்கத்துடைய எல்லாம் நிறைய வாயில்கள் இருக்குது. அந்த வாயில்கள் அனைத்தும் நன்றாக மூடப்பட்டிருக்கும். ரமலானுடைய ஆரம்ப நாள்ல அப்படியே அல்லாஹ் தஆலா திறந்துடுவார். சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கும். அந்த திறக்கப்பட்டு சுவர்க்கத்துடைய வாயிலை கடந்து 500 வருஷம் தொலை தூரம் நடக்கிற தூரம் போகணும் சுவர்க்கத்துடைய மாளிகை அடைய. சுவர்க்கத்துடைய மாளிகைகளுக்கு முன்னால் 500 வருடம் தொலை தூரம். எவ்வளவு தூரம்? அந்த தூரத்துக்கு முன்னால்தான் சுவர்க்கத்துடைய வாயிலே. வாயிலை கடந்து 500 வருடம் தொலை தூரம் போகணும் சுவர்க்கத்து மாளிகை அடைகிறது. இந்த சுவர்க்கத்துடைய வாயில்கள் அல்லாஹ் தஆலா திறக்க செய்கிறான். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகுல்லிகத் அப்வாபுன் நார். நரகத்துடைய கடுமையான வாயில்கள் இருக்குது. இந்த வாயில்கள் மூடப்பட்டிருக்குது. 11 மாதங்களும் திறக்கப்பட்ட வாயில் இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி மூடப்படும் என்றால் ரொம்ப கடுமையான பூட்டுகளை போட்டு மூடப்படும். அந்த ஹுல்லிகத் என்பது அரபு சொல்லில கடுமையாக மூட்டுறது. யாருக்கும் திறக்கலாம். அங்க சீல் வச்சுட்டா அங்க யாருக்கும் திறக்கலாம். ரமலான் முடிஞ்சாதான் நரகத்துடைய வாயில் திறக்கப்படும். நரகத்துடைய வாயிலும் மூடப்படுது. மூணாவது வசூசிலத்து ஷயாத்தீன். ஒரு படைப்பின் முன் அல்லாஹ் படைச்சிட்டு அவனுக்கு பேரிச்சு ஜீன். ஜீம் நூன் எங்க வருதோ அரபு பாஷையில் அதெல்லாம் கண்ணுக்கு மறைவான படைப்பு. ஜின்கள் என்பது ஒரு மறைவான படைப்பு. பறப்பாங்க, நடக்கிறது குறைவு. எங்களுக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு ஜப்பானுக்கு போறது ரொம்ப கஷ்டப்படணும். வீசா எடுத்துக்கொண்டு பிளைட்ல ஏறிக்கொண்டு செக்யூரிட்டிக்கு சொல்லிக்கொண்டு. ஆனா ஜின்கள் நொடி பொழுதுல அமெரிக்காவுக்கு போய்த்திடுவான். ஆச்சரியமான படைப்பு ஜின்கள். இந்த ஜின்கள்ல அத்துமீறிய மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு இனம் உண்டு. அந்த இனத்துக்கு பேரு ஷயாத்தீன், ஷைத்தான். இந்த ஷைத்தான்கள் பொல்லாதவங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஷைத்தான்களால தான் 60 வருஷம் இபாதத் செஞ்ச மனிதர் ஒரே நாள்ல வட்டிக்கு போறாரு. 60 வருஷம் தன்னுடைய தக்வாவை பாதுகாத்த மனிதர் ஒரே நாள்ல பாவத்துக்கு போறாரு. 40 வருஷம் பள்ளி புறமாக இருந்த புள்ள ஒரே நாள்ல பித்னாக்கு மாட்டிப்பட்டாரு. வேறொன்றும் இல்ல, இந்த யக்ஷயா, இந்த ஷைத்தான். வகரீனு மினல் மலாயிகா வகரீனு மினஷ் ஷயாத்தீன். அல்லாஹ் இந்த குர்ஆன்ல அழகா சொல்றான். இந்த ஷைத்தான்களை அல்லாஹ் தஆலாவுடைய ஆர்டர் பிரகாரம் மலக்குகள் இருக்கிறாங்க. அந்த மலக்குகள் உடனே போடுறதுனே ஷைத்தான்களை பிடிச்சிடுவான். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அஞ்சோ மாட்டான். இவங்க இந்த 19 பேர் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த ஷைத்தான்கள் எல்லாரையும் பிடிச்சி அப்படியே விலங்கிட்டு அப்படியே இழுத்துட்டு போவான். ஒரு மாட்டை கட்டி ஒரு புள்ளையோட கையில கொடுத்தா, ஒட்டகத்தை கட்டி புள்ளையோட கைத்த கொடுத்தா அப்படியே கலந்துக்கிட்டார இழுத்துட்டு போற மாதிரி இந்த ஷைத்தான்களை இந்த மலக்குகள் இழுத்துட்டு போய் ஆங்காங்கே போட்டுடுவான் சங்கிலியால கட்டி. ரமலான் முடியும் வரையில அப்படிதான் இருப்பாங்க அவங்க. ரமலான் முடிஞ்ச உடனே தான் அந்த சங்கிலி அவுக்கப்படும். இது மூணாவது. ரமலானுக்கு விசேஷமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஏற்பாடு பாருங்க. மூணாவது. நாலாவது, சுவர்க்கம் ஒவ்வொரு நாளும் அழகாக்கி கொண்டே அல்லாஹ் இருப்பான். சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தரஜாக்களை கூட்டிக் கொண்டு அழகாக்கி கொண்டே இருக்கும். சுவர்க்கம் அழகானதுதான். ஒரு வீடு அழகா தான் இருக்கும், அழகா தான் கட்டப்பட்டே இருக்கும். ஆனா ஒரு கல்யாணம் ஒன்று வந்துட்டா, ஒரு வைபவம் ஒன்று வந்துட்டா, ஒரு வலிபா ஒன்று வந்துட்டா, அல்லது ஒரு அக்கீக்கா ஒன்று வந்துட்டா, நாங்க பார்க்கிறோம் அந்த வீட்டை அழகாக்கிறத, அந்த தோட்டத்தை அழகாக்கிறத. இது மாதிரி கண்ணியமானவர்களே, ரமலான்ல அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை அழகாக்கி கொண்டே போறான். இந்த 4 விஷயங்களும் தொடர்ந்து நடக்கும். அல்லாஹ் ரமலானுக்கு தயாராகிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த தயாராகிற இந்த சுவர்க்கத்தை நீங்க அடைஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸிலே கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. நோம்பு எனக்குரியதை நான் தான் கூலி கொடுக்கிறேன். நோம்பு எனக்குரியது. நீங்க நோம்புல தொழுகிறதை, ஸகாத் கொடுக்கிறதை, சதகா கொடுக்கிறதை, நன்மைகளை செய்யறதை,
குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, ஸலவாத் ஓதுறது, இன்னொரு இத்திகாப் எல்லா அமல்களுக்கும் கூலி நான் தான் கொடுக்கிறேன். நோம்புடைய எல்லா அமல்களுக்கும் கூலிய நாங்க தான் தார. அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பொறுமதியான ஒரு அமல் நோம்புடைய அமல். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நோம்புல அல்லாஹ்வுடைய நபி எங்களுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கடா, சுவர்க்கத்தை அடையிறதுக்கு வழிகாட்டிக்கு விலைதான். சுவர்க்கத்தை அடைஞ்சுக்கணும். 11 மாதம் போன அவளைதான் 2-3 வருஷமா தொடர்ந்து நோம்புக்கு அமல் செய்யற சூழலே இல்லாம போயிட்டு, கொரோனாவால வேற காரணங்களால. போன வருஷமும் ஆரம்ப கொஞ்சம் 10 நாள்ல ஏதோ ஒரு அமல் செய்தோம். ஆனா அல்லாஹு தாலா இந்த வருஷம் தொடர்ந்து அவனுக்குரிய ஒரு சூழலை ஏதோ அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால இந்த வருடத்தை கொண்டே அரிசிக்கொள்ளணும். கரண்ட் போறது இது ஒரு காரணம் அல்ல, அல்லது நாட்டுடைய நிலைமைகள் மாறி மாறி வர்றது இது ஒரு காரணம் அல்ல. எந்த ஒரு நிலைமையும் எங்களுக்கு ஒரு அமலுக்குரிய நாங்க தடையாக ஆக்கிக் கொள்ள கூடாது. அதனால இந்த ரமலான்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுவர்க்கத்துடைய வாயில்களை திறந்து வச்சிருக்கிறான். நீங்க போங்க. எப்படி போறது? இந்த அமல்களை செய்தா போகலாம், இந்த அமல்களை செஞ்சா போகலாம். இதை செஞ்சுட்டா நரகத்தை இது பாதுகாப்பு பெறலாம், இதை செஞ்சுட்டா உங்களுக்கு ரஹ்மத் மக்ஃபிரத் இதுக்கும் மினன்னார் கிடைக்கும். இப்ப நாங்க ட்ரை பண்ணோம். 12 நாள் ஏற்கனவே முடிச்சு. எத்தனையோ பேர் மாஷா அல்லாஹ் குர்ஆனோட முடிச்சு. தொடர்ந்து தராவை தொழுகிறவங்க எத்தனையோ பேர். தொடர்ந்து தான் சம்பாதிக்கிற ஹலாலான வழிபடத்தால ரகசியமாக சதக்கா கொடுக்கிற எத்தனையோ பேர். தொடர்ந்து எத்தனையோ தடவை தஹஜ்ஜுத்ல இஸ்திக்பார் திக்ர் செய்றவங்க எத்தனையோ பேர். தொடர்ந்து நன்மைகளை செஞ்சு கொண்டிருக்கிறவங்க எத்தனையோ பேர். இந்த 12 நாளுக்கு பின்னால கடைசி வரையில இந்த முயற்சி ஈடுபட்டு கொண்டே இருக்கும். இந்த முயற்சி ஈடுபட்டு கொண்டே இருக்கும். இது அமலுடைய சீசன் என்னுவான். ரமலான் சுவர்க்கத்தை அடையிறதுக்குரிய ஆக லேசான வழிமுறை. இதனால கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான 2 விஷயம் சொல்ல போறேன். அதுல முதலாவது ஃபர்லுடைய விஷயம். ரமலான்ல கண்ணியமானவர்களே, மிக முக்கியமாக நாங்க முகம் கொடுக்கக்கூடிய ஃபர்லான காரியங்கள் 3. 1 நோன்பு, 2வது தொழுகை, 5 நேர தொழுகை, 3வது ஸகாத். இந்த ஃபர்லில யாரும் திரைக்குறைவு செய்யக்கூடாது. நஃபில்கள் அதுக்கு அடுத்தது, சுன்னத்துகள் அதுக்கு அடுத்தது. ஃபர்லில யாராவது திரைக்குறைத்தை செய்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பே இல்லை. அதனால யாரும் இந்த நோன்பு 29-30 நோம்புல யாரும் உண்ட கூட தேவையில்லாம கலா செஞ்சிட்டாங்க. தேவையில்லாம கலா செஞ்சிட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். 360 நாள் நோம்பு பிடிச்சாலும் இந்த ஒரு நோம்புக்கு இடையாகாது. வயசாளிகள் நோம்பு பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு வேற பத்துவா அரிசி கொடுத்துட்டா சரி, ஒரு நோம்புக்கு 500 கிராம் 600 கிராம் அரிசி கொடுத்துட்டா போதும். நோயாளிகள் நோய் நீங்கவே முடியாது, இவங்க அரிசி கொடுத்துட்டா போதும். பிரெக்னன்டாக இருக்கக்கூடிய பெண்கள், பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்கள் நோம்பு விட்டுறா, இதெல்லாம் உலமாக்கிட்ட போயிட்டு படிச்சுக்கணும். மற்றபடிக்கு தேவையில்லாம யாராவது நோம்பு கொண்ட விட்டா கண்ணியமான சகோதரர்களே, 360 நாள் நோம்பு பிடிச்சாலும் அந்த நோம்புக்கு ஈடாகாது. மிகப்பெரிய நஷ்டம். அதுல குறையை நாளை மறுமையில போயிட்டு தான் அவர் என்ன செய்வாரு பார்ப்பாரு. மிக முக்கியமானது நோன்பு. 2வது தொழுகை. தொழுகை நோன்பை விட முக்கியம். இந்த தொழுகைகள் 5 நேர தொழுகைகளை இமாஜமாத்தோட பேணி பாதுகாத்து தொழும் மிக முக்கியம். ஆனா சில வாலிபர்கள் இரவு ஹயாத்தாக்குறாங்க, ஃபுட்சல் இல்ல. இரவு ஹயாத்தாக்குறது எங்க? பின்னணி கிரவுண்ட்ல, ஸ்கூல் கிரவுண்ட்ல. சுபகம் இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கவும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலானுடைய நன்மைகளை விட்டு மஹ்ரூமாகிட்டா அது 7 பரம்பரைகளுடைய ரிஸ்குடைய வறுமைக்கு காரணமாகும். 7 பரம்பரையினுடைய பஞ்சத்துக்கு காரணமாகும். பேசாம ஏனாம தூங்கிடுங்க, அமல் செய்ய ஏலேண்டா. மற்றபடிக்கு இந்த ரமலான வீணாக்கிறவர்களுடைய லிஸ்ட் அப்படியே கிராமன் காத்திபீன் வழியாக அல்லாஹ்ட்ட போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலான்ல மஹ்ரூம் என்றா அடுத்த எல்லா அமல்களிலும் எல்லா நன்மைகளிலும் மஹ்ரூம் ஆயிடும். கண்ணியமான சகோதரர்களே, தொழுகைகள் 2வது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَخَلَفَ مِن بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. நபியே, பின்னால கொஞ்சம் பேர் வருவான். அவனோட மனோ இச்சைக்கு ஒரு விளையாட்டுக்காக அல்லது ஒரு வியாபாரத்துக்காக அல்லது ஒரு வேறு ஒரு காரணத்துக்காக தொழுகைகளை பாழாக்கிடுவாங்க, தொழுகைகளை விட்டுடுவாங்க, தொழுகைகளை தொழாம கலா செஞ்சிடுவாங்க.
இவங்க நுழையிறது நரகம் வேண்டாம். வம்முர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா. நபியே, உங்களுக்கு தாயுடைய வயிற்றில வைத்து ரத்தத்தை நாங்க சாப்பாடாக்கி தந்தோம். தாயுடைய மடியில வைத்து பாலை ரத்தத்தை பாடாக்கி தந்தோம். இப்ப சாப்பாடு தாரது எங்களுக்கு லேசி, ரிஸ்க் தாரது எங்களுக்கு லேசி. ரிஸ்க பத்தி நீங்க அலட்டி கொள்ள வேண்டாம். நேரத்துக்கு தொழுங்க யா ரசூலல்லாஹ், மக்களுக்கும் சொல்லுங்க தொழுகை மிக முக்கியம். மாசலக்கும் ஃபீ ஸகர். நாளைக்கு சுவர்க்கவாசி நரகவாதிகளை பத்தி கேட்பாங்க, நீங்க எல்லாம் செஞ்சதானே, ஆனா இந்த சக்கரண்ட நரகத்துக்கு எப்படிப்பா வந்த நீங்க? சக்கரண்ட நரகத்துக்கு இந்த கீழ்த்தரமான ஆக மோசமான நரகத்துல அல்லாஹ் ஏன் அவளை போட்டான்? முதலாவது சொல்றது காலு லம் நகு மினல் முஸல்லீன். ரமலான் வந்து தொழலப்படாங்க, ஏனைய நாட்களே தொழல. லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுதுஇமுல் முஸ்கீன். அக்கவுண்ட்ல காசு இருந்துச்சு, ஷல்லி இருந்துச்சு, ஜகாத் சதகாங்கிற வாழ்க்கையிலே இல்ல. வகுன்னா நஹுலு மஅல் ஹாயிலீன். நாங்க இரவு நேரம் பொடியமாரோட சேர்ந்து வெச்சு விளையாடின. நாங்க பகல் நேரம் சும்மா அலட்டி அடிச்ச தூக்கத்தில. வகுன்னா நஹுலு மஅல் ஹாயிலீன். நேரத்தை வீணாக்கின, இவளைத்தான் நேரத்தை வீணாக்கின. இதுக்குத்தான் நாங்க சக்கரண்ட நரகத்துக்கு வந்த. அதனால கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, யாரும் யோசிக்க வேண்டிய ஏசில இல்ல. உலமாக்கள் என்ற வகையில பொறுப்பாக சொல்றேன். விளையாட்டல்ல ரமதானுடைய இரவுகள், லைலத்துல் கத்ருடைய இரவுகள், மக்ஃபிரத்துடைய இரவுகள், ரஹ்மத்துடைய இரவுகள், ஷேக்மார்கள் அவுலியாக்கள் 30 நாள் இத்திகாஃப்ல நின்ற இரவுகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவட்ட கேக்குறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் மகன்ட்ட கேக்குறாங்க, வாப்பா எங்கப்பா நோம்புல காணல? நோம்புல உமர் ரலியல்லாஹு எங்க? அப்துல்லாஹ் கேக்குற நோம்புல என்ன அவரை காணவேடா. இரவு நேரம் தொழுகையிலே கழிச்சிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட மகள்கிட்ட கேக்குறாங்க, வாப்பெங்க? பகல்ல காணையில ரமலான்ல பகல்ல குர்ஆன் ஓதுறதுலயும் ஈக்கிறத சதகா ரகசியமாக தேடி 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 போயிட்டு கொடுக்கறதுலயும் பகல்ல உஸ்மான் ரலியல்லாஹு ஈடுபடுவான். ராவு நேரத்துல அப்படியே தொழுகையிலே ஈடுபடுவான். கனிமன சகோதரிகளே, பெரியார்களே, இதான் எங்கட முன்னோர்கள். அதனால பரலில யாரும் திரை குறைவு செய்ய வேண்டாம். சமாவை இல்ல, ஒருத்தருக்கு சமாவை இல்ல பரலில. மூணாவது சகாத். ரமலான்ல நிறைய பேர் கொடுக்கிற நானாட்ட போயிட்டு ஏல நானா 5000 தூக்கி குடிக்க வச்சுக்கொள்ளுங்க. அவருக்கு தெரிய சகாத்தா சதகாட்டு. பள்ளி ஹதரத்து கொடுக்கிற 5000, பள்ளி ஹதரத்துக்கு சகாத் கொடுக்க தேவையில்லை. அவர்கிட்ட காரிங்கி பள்ளி ஹதரத்த வாகனமிக்கி அவருக்கு பெரிய பிரச்சனை. இவர் தந்த சதகாவா அதியாவா ஜகாத்தா? அவர் கேட்கிறார், இதை எடுக்கவா வேணுமா? கொடுத்தீங்கிறது சகாத்ல, ஆனா ஹதரத்துக்கு தெரிய இதுல தந்தேன்டி. பெரியமாக பயத்தில் ஈஷா 5000 வச்சுக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, இது சகாத் இல்ல. சகாத் அல்லாஹ் சொல்ற மாதிரி தான் கொடுக்கணும். கொடுக்கலானே கபூல் இல்ல. யாரு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த அமைப்புல கொடுக்கணும், அழகான முறையில உலமாக்களை கேட்டுக்கோங்க. நினைச்சமாய் மார்க்கத்தை செய்யலாம். ஒரு பொம்பளை வாரா, அவட பேரு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. பெரிய பணக்கார பொம்பளை, நல்ல செல்வம் உள்ள பொம்பளை, நகை நட்டிகள் நிறைய இருக்கிற பொம்பளை. இவ ஒவ்வொரு வருஷம் இலைகளுக்கு சகாத் கொடுக்கிற. வாப்பாட சொத்து நானோட சொத்துல இவர் கிடைச்சிச்சு. இந்த பையனை யோசிச்சாங்க, எங்கட மாப்பிள்ள ரொம்ப ஏழையாக மாறிட்டாரு. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நானோட பிள்ளைகள் எத்தீமாக இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு சகாத்தை நாங்க தூக்கி கொடுத்தா நல்லவே. ஒரு டவுட், மனைவி சகாத்த மாப்பிள்ளையே கொடுக்கணுமா, நானோட பிள்ளைகளும் குடும்பத்தை கொடுக்கணுமா? ஒரு டவுட் உண்டு. கூடுமா கூடாதா? முதலாவது கொடுக்கல தூக்கி இதை கிளியர் பண்ணிக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட போயிட்டு கேட்கறதுக்கு வெக்கம். மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு கேட்டுட்டு வாங்களே இந்த பத்துவாவை. அவர் சொல்லிட்டார், எனக்கு வெக்கமா இருக்குது, சில நேரம் என்னோட சம்பந்தப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு வாங்கணும். நாடாட மகன் 2 பேரை கூப்பிட்டு சொன்னா, நீ போயிட்டு வாவே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட போயிட்டு கேட்டுட்டு, எங்களுக்கும் வெக்கமா இருக்குது, நீங்களே போங்க, இங்க பர்தா போட்டு கொண்டு அண்ணன் போற. அங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிற. பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸைனப் தேக்கிற. ஐயோ செய்யானி தாரே நிறைய செய்னபிக்கனா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 மனைவிமாரோட பேரே செய்யுங்க, ஒரு மகளோட பேரே செய்யுங்க, ஒரு மனைவியோட மகளோட பேரே செய்யுங்க. யார் செய்யுங்க? ஐயோ செய்யானி இம்ரஅத்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மனைவி சரி வர சொல்லுங்க. இப்ப கேட்கிறான், யா ரசூலல்லாஹ் எனக்கு நிறைய நகைகள் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, இந்த வருஷம் ஜகாத் வாஜிபாகுது. நான் யோசிச்சேன், இந்த கணவன்ட காசு பணம் இல்லை, அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஜிஹாதுடைய பாதையில செலவு செஞ்சிட்டாரு. இந்த பையன் அவருக்கு சல்லி இல்லாம இருக்குது, அவருக்கு இந்த ஜகாத்தை கொடுக்கலாமா? இந்த நாட்டோட பிள்ளைகள் எத்தீங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாமா? சொன்னாங்க, லக்கி அஜ்ரான், ஏ தாயே உங்களுக்கு டபுள் நன்மை, டபுள் நன்மை. ஒன்று ஜகாத்துடைய சம்பூர்ணமான நன்மை, இரண்டாவது கணவனுக்கு உங்களோட குடும்பத்துக்கு உறவு முறைக்கு டபுள் நன்மை தாராளமாக கொடுக்க வேண்டாம். கண்ணியமான சகோதரியே, இந்த சம்பவத்தை சொல்ல வந்தேன். அவன் ஜகாத் வாஜிபாக தூக்கி கொடுக்கல, அவகிட்ட இது கூடுமா கூடாதா, இப்படி கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், நாங்க படிக்கிறே இல்ல, தூக்கிறியா கொடுத்துருக்க வேண்டியதான். அவருக்கு ஜகாத் எடுக்கலுமா ஏனாவா ஒன்றுமே தெரியா. சதகா வேண்டியமாய் கொடுங்க, ஹதிய வேண்டியமாய் கொடுங்க. ஜகாத் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை யாருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எந்த கூட்டத்துக்கு கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கணுமோ இதெல்லாம் சொல்லி முடிச்சு, இதெல்லாம் நாங்க அறிவிச்சு கொடுக்கல என்று இருந்தா கண்ணியமானவர்களே பாவத்தாளியாக நாங்க மாறுவோம். அதனால இந்த 3 விஷயம், தொழுக, நோன்பு, ஜகாத், இந்த 3 ஃபர்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குதுஸில சொல்றாங்க, மக்தலப இலைய மிம்ம ஃப்தரந்து இலை. நீங்க எவ்வளவுதான் சுன்னத்தான விஷயங்களை செஞ்சாலும் ஃபர்ல மாதிரி இல்ல, ஃபர்ல கொண்டுதான் என்னளவில் நெருங்கலாம், ஃபர்ல கொண்டுதான் என்னளவில் இந்த முஹப்பத் அடையலாம் என்பதை அல்லாஹ் தஆலா அழகான முறையில கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால கண்ணியமானவர்களே, வருஷத்துக்கு ஒரு முறை வார நோன்பு, வருஷத்துக்கு ஒரு முறை வார ஜகாத், இவைகளை அறிந்து தெரிந்து கட்டாயமாக நாங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறும். இது மிக முக்கியம். அறியாம செஞ்சிருந்தா கண்ணியமானவர்களே நாங்களே பாவத்தை சம்பாதிக்க கூடியவர்களாக நாங்க மாறிடுவோம். ஒரு மனிதர் வாரார், யா ரசூலல்லாஹ் எனக்கு சரியான வயசு, நோன்பு பிடிக்கிறதுக்கு ஏலா, ஆனா இந்த மனசு சொல்றதையும் நோன்பு பிடிக்க எனக்கு உள்ளத்துல தைரியம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க முடிவு செய்யுங்க, உங்களுக்கு நோன்பு பிடிக்கணுமா இல்லாதா. நீங்க நோன்பு பிடிக்கிறதால பிள்ளைகளுக்கு கரைச்சலா இல்லையா, அவ்வளவு உங்களோட வயசு. சொன்னா, யா ரசூலல்லாஹ் உண்மையிலே நான் நோன்பு பிடிக்கிறதால பிள்ளைகளுக்கு கரைச்சல். அப்படி என்ன, நீங்க நோன்பு பிடிக்காம ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு முத்து தானியம் ஏழைகளுக்கு கொடுங்க. உலமாக்கள் சொல்றாங்க, 200 கிராம் 200 கிராம் நாங்க சாப்பிடுற நாட்டுல அரிசி, இதையும் தாராளமாக கொடுக்கலாம். அதனால கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க தெரிஞ்சு அறிஞ்சு செய்யக்கூடியவர்களா மாறும். எந்த விஷயமாக இருந்தாலும் 2 ஷரத்து, ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. இதை நாங்க விட்டுட்டா ரிஜெக்ட். எவ்வளவு அமல் செஞ்சாலும் அவரை தான். இந்த 2, ஒன்றை அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோட இருக்கணும், இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறை பிரகாரம் இருக்கணும். அப்படி இல்ல எவ்வளவு அமல் செஞ்சாலும் அது திருப்பி எங்களுக்கு வரும் என்பதில் நாங்க சந்தேகப்படப்படாது, அது கபூலே இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த 3 ஃபர்லுடைய விஷயங்களையும் அறிந்து தெரிந்து அழகான முறையில அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்க மாறுவோம். அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுவோம். நோன்பு காலம் இமாஜமா தொழுகையை மிஸ் ஆக்கிடக்கூடாது. சில வயோதிபர்கள் இருக்கிறார், அதானுக்கு முன்னாலேயே சப்புக்கு வாரான், வந்து எதிர்பார்த்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து சொன்னாங்க, நல்லடியார்களை பார்த்துக் கொள்ளுங்க, நாளை மறுமையில முகம் இணைங்கிறவங்களை பார்த்துக் கொள்ளுங்க, நாளை மறுமையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களை பார்த்துக் கொள்ளுங்க. அதானுக்கு முன்னாலே சப்புல வந்து இருந்து அதான கேட்டு தொழுகையை தொழுது அடுத்த அஸ்ர் தொழுகையை போவாங்க, மகரிபு தொழுகையை போவாங்க, இஷா தொழுகையை போவாங்க, சுபஹ் தொழுகையை போவாங்க என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நிறைய நல்லடியார்கள் இருக்கிறார்கள். அதனால கண்ணியமானவர்களே, நோன்பு மிக நான் இதெல்லாம் ஒழுங்கு சொல்றேன், எனக்கு தான் முதலாகும், 2வது தான் ஒழுங்கு. நானும் சொல்லி 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 எப்பயோ யோசிச்சு யோசிச்சு எந்த பரது உடுபட்ட, எந்த இபாஜமா உடுபட்ட, என்ன விஷயம் நடந்த யோசிச்சு யோசிச்சு சொல்லி 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 நோன்பு கணிக்கு தானே. இல்லாட்டி முன்னால வாரத நிலைமைகள் எல்லாம் ரொம்ப மோசம். இது சேவிங் காலம்.
எவ்வளவு சேவ் பண்ணிடுமோ எங்க பேங்க்ல எங்கட அமல்ல சேவ் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். மனுஷனுக்கு எப்ப மௌத்து வாருன்னு தெரியா? கோல் பேஸ்ல பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தை மௌத்துவாரா, வாலிபால் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தை மௌத்துவாரா, ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தை மௌத்துவாரா, தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தை மௌத்துவாரா, அல்லது ஏதோ ஒரு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தை மௌத்துவாரா, அல்லது குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற நேரத்தை மௌத்துவாரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில மௌத்து வந்துச்சு. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மௌத்து வந்துச்சு. தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி ஹஜ்ரத் அலிக்கு மௌத்து வந்துச்சு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை படிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல மௌத்து வந்துச்சு. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நசீஹத் செய்யக்கூடிய நேரத்துல மௌத்து வந்துச்சு. இப்படி நல்லடியார்களோட மௌத்தை போல எங்கட மௌத்து வருதா இல்லையா யாருக்கு தெரியும்? அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நோம்புடைய காலம் இந்த விஷயங்களை நாங்க பேணுதலாக இருக்கிறதோட நோம்பு காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான செய்த அமல்களை சுருக்கமா சொல்றேன். இந்த சுருக்கமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன் அளவே இந்த சுருக்கமா சுன்னத்தான அமல்களை நாங்க நிறைவேறும். அதுல மிக முக்கியம் கண்ணியமானவர்களே குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறது மிக முக்கியம் நோம்பு காலத்துல. ஏன்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 11 மாதத்திலேயும் ரமலான்ல விசேஷமாக நபிகிட்ட வருவான். வந்து குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆன் ஓத கேட்பான். வைதா ரிசுல் குர்ஆன் மௌத்தாகிறதுக்குரிய வருஷத்துல 2 தடவை ஓதினாங்க, 2 தடவை கேட்டான். ஆனா நாங்க வாழ்க்கையில குர்ஆனோட முடிச்சிக்கிறதா இருந்தா அது பெரிய விஷயம். வாழ்க்கையில முழுக்க ஹாபிஸ்மார் ஓதுற ஒரு குர்ஆனோட கேட்டிக்கிறதா இருந்தா பெரிய விஷயம். பத்தல் பொழில ஒருத்தர் மௌத்தாயினார். பத்தல் பொழில கொஞ்ச காலத்துக்கு முதல்ல பிள்ளைகிட்ட சொல்லிட்டு மௌத்தாராக இந்த காமரையில இத்தனை குர்ஆன் நான் முடிச்சிக்கிறேன் பாப்பா, இத்தனை குர்ஆன் நான் ஹதம் செஞ்சிக்கிறேன். நீங்க இந்த காமரையில பாவம் செஞ்சிட்டாங்க, குர்ஆனை தவிர வேற ஒன்று நீங்க ஓதிட்டாங்க, சொல்லிட்டே மௌத்தாகிறாரே. இத்தனை குர்ஆன். ஒரு வயசாலியை பார்த்தேன், குர்ஆனை தான் ஓதிக்கொண்டிருக்கிறார், குர்ஆனை தான் ஓதிக்கொண்டிருக்கிறாரு. அவரோட 3 நாள் ஜமாத் போனேன். தஹஜ்ஜுதுல எழுப்பி தொழுறாரே. 4 ரக்காத் நான் தொழுது முடிச்சிட்டேன். நான் யோசிச்சேன், இவர் தொழுறாரு நீண்ட ரக்காத்தே. இப்படி பாப்பா தொழுறாரு நீண்ட ரக்காத்தே, இவர் ஹாபிஸ் தெரியா அல்லது பெரிய பெரிய சூறாக்களை பாடமோ தெரியா? தொழுது முடிஞ்ச பிறகு நான் கேட்டேன், இல்ல மௌலவி, எனக்கு ஒன்றுமே பாடம் இல்ல, 10-15 சூறா தான் பாடம். புல்வல்லாவாத மீதி 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 நான் ஓதிக்கொண்டே இருந்தேன் அறாவராக தாஜத்துல. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களை பாருங்க, இவரே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வயசாளிகள் இருக்கிறான். ஏன் நாங்க குர்ஆன ஓதுறதுல இருந்து மஹ்ரூம், ஏன் கேட்கறதுல இருந்து மஹ்ரூம்? பள்ளியில போயிட்டு பாருங்க, பள்ளியில போயிட்டு பாருங்க, எத்தனையோ பள்ளிகள் எங்க பெரியோ தெரியா? ஹிஸ்புடையாமல் எங்க போற? அந்த காலத்துல இந்த நடந்து வந்த சுன்னத்தான அமல் நவீன காலத்துல இருந்து ஹிஸ்பு ஓதுறதுக்கு ஏதோ 10 பிள்ளைகள் வருவான் அதரத்தோட, அந்த 2 வயசாரிகள் வருவான். இங்க 15 வயசு இளம் பொடியம்மார், 20 வயசு ஆள்கைங்க, பெரியவங்க எல்லாமேங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த குர்ஆனுக்கு கொடுக்கிற நேரம் ரொம்ப குறைஞ்சிட்டு, குர்ஆனுக்கு கொடுக்கிற நேரம் ரொம்ப குறைஞ்சிட்டு. நாங்க குர்ஆன் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை ரமலான் மாதத்துல நாங்க இறக்கினோம், நீங்க ஓதுங்க. உங்களுக்கு பிரச்சனையா இத பாருங்க, உங்களோட பிரச்சனை நீங்கும். உங்களுக்கு முசீபத்தா ஓதுங்க, வீட்டில ரஹ்மத் சகீனத் இறங்கும். உங்களுக்கு எந்த நோய் நொடியா இதுல ஷிஃபா இருக்குது, குர்ஆனை ஓதுங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, சுபஹுக்கு 4 பக்கத்தை ஓதுறாரு, வந்து லுஹருக்கு 4 பக்கத்தை ஓதுறாரு, மகரிபுக்கு அசருக்கு 4 பக்கம், மாரிபுக்கு 4, இஷாக்கு 4 பக்கம், 20 பேஜ் ஒரு ஜுஸு முடிச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு, 30 நாளைக்கு 30 ஜுஸு, சும்மாவே ஒரு ஹத்முல் குர்ஆன். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு வரியில கிட்டத்தட்ட 20 எழுத்துக்களுக்கு, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பது நான் சொல்லவில்லை, ஒரு வார்த்தை, ஒரு எழுத்தண்டு, 3 வார்த்தை, அலிஃப் லாம் மீம், ஒன்றுக்கு 10. அதுல நோம்புல சுப்ஹானல்லாஹ் 70. இவ்வளவு பெரிய நன்மை வாப்போ ஒரு வரி ஓதினா. ஏன் நம்ம பிள்ளைய கைக்கிட்டால கூட்டிட்டு வந்து ஹிஸ்புல ஏன் உட்கார வைக்கலதா? சபோக்கு பின்னால பாப்பாவுக்கு உம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்து கொஞ்சம் ஓதுங்க வாப்பா என்று ஓத வைக்க இயலாதா? அவளை பலகீனம், ஈமான் அவ்வளவு பலகீனம். அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நோம்புல குர்ஆனை ஓதுறதுக்கு கேட்கறதுக்கு நாங்க குர்ஆனை பாடமாக்குறதுக்கு நேரம் கொடுப்போம்.
ஃபமனித்தபிய ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. குர்ஆனை பற்றி பிடிச்சுக் கொள்ளுங்க. இது உங்களை ஸ்ரீதேவியாக வாழ வைக்கும். நாளைக்கு மறுமையில சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அஃபலா யததப்பரூன் அம்மலா குலூபின் அக்பாலுஹா. பள்ளி இருக்கிற குர்ஆனை ஏன் நம்மட கையில எடுக்கலாம்? ஊட்டி இருக்கிற குர்ஆனை ஏன் கையில எடுக்கலாம்? உங்களோட உள்ளத்துல பூட்டு போடப்பட்டிருக்குதா? அல்லாஹ் கேக்குறான். உங்களோட உள்ளத்துல பூட்டா போடப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் எடுக்கிறோமே, விடிய 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 போன பேப்பர் அதை இதை எல்லாம் பார்க்கிறோமே, ஏன் குர்ஆனை எடுக்கலாம்? அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க குர்ஆனை கொஞ்சம் இந்த மாதத்திலேயாவது ஒரு குர்ஆனை முடிக்கிறதுக்கு நாங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். அல்லாஹ்ட உதவி இல்லாம ஒன்றுமே செய்யல. ஒரு குர்ஆனை கேட்கிறதுக்கு முயற்சி செய்யணும். குர்ஆன் ஓதுற ஹாபிஸ்மாரை பின்னால போயிட்டு நாங்க குர்ஆனை கேட்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதெல்லாம் நாளைக்கு மறுமையில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய சேவை என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் விளைக்கும். அதனால குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எங்கேயாவது கியாமுல் லைல், இரண்டாவது கியாமுல் லைல், கடைசி 10க்கு கியாமுல் லைல் வருது. ஒவ்வொருத்தரும் தொழுகிறதுக்கு முயற்சி. குறைஞ்ச 4 ரக்காத் தஹஜ்ஜத்தாவது தொழுகிறதுக்கு முயற்சி. கியாமுல் லைல் என்பது தஹஜ்ஜத்துக்கும் வித்ருக்கும் பெயர். நீங்க பள்ளி வாயில்ல உலமாக்களுக்கு பின்னால தொடுங்க, அது ரொம்ப விசேஷம். அப்படி இல்ல வீடுகள்ல தொடுங்க, ரொம்ப விசேஷம். எங்கேயாவது தொழுகிறதாக இருந்தா அங்க போயிட்டு தொடுங்க. இந்த தராவீஹ் கடைசி 10க்கு கியாமுல் லைல் இது ரொம்ப விசேஷம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. நீங்க தராவீஹ் தொழுகிறீங்க 20 ரக்காத் ரமலான்ல, உங்களோட பாவம் மன்னிக்கப்படும். வமன் காம லைலத்துல் கத்ர், கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவுகள்ல நீங்க நின்று வணங்குறீங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். மக்ஃபிரத்துக்கு நிறைய துஆ செய்யுங்க, நிறைய துஆ செய்யுங்க. ஆனா அமல்கள் போதா? என்கிட்ட அமல்கள் போதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறான். மனைவி ஆயிஷா நாயே திடீர்னு ஜாமத்தை முடிக்கிறான். இருட்டுல தான் தூங்குறதானே அந்த காலத்துல, லைட் வெளிச்சம் ஒன்று இல்லையே. லாம்ப நூத்திட்டு தூங்கிடுவான். என்ன லாம்ப பதீஷா எலி வந்து என்ன செஞ்ச, அதை பனியை போட்டு நெருப்ப பிடிச்சிடும். அதனால இரவு நேரம் தூங்குறவனுக்கு லாம்ப நூத்திட்டு தூங்குங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. இப்ப லாம்ப நூத்திட்டு தூங்குறான். நடுஜாமத்துல எழும்பி மனைவி தேடுறாங்க, கைய போட்டாங்க நீங்க போட்டு, கணவனை காணல. இனிமேல் கைய போட்டு போக்குறாங்க, காணல. அவவே சொல்றாங்க, எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய மனைவிமார்ட வீட்டுக்கு போய்த்தாங்களோ தெரியா, இன்னும் கொஞ்சம் தேடுவோம். இன்னும் கொஞ்சம் தேடினா கால் பீங்க பீங்க நின்று வணங்கி கொண்டிருக்கிறாங்க. 63 வயசுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. நாளைக்கு சுவர்க்கத்துக்கு யாருக்கும் போகல, அவங்க போகாம யாரும் தடையை தூக்க மாட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து யாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால ஷஃபாத் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை தவிர அல்லாஹ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்தஸ்து, அதுக்கு பேரு மகாமே மஹ்மூதா, அல்லாஹ்வுடைய நபிக்கு மட்டும் தான் சொந்தம். நாளைக்கு கௌசர் என்ற நீர் தடாகம் யாருக்கும் இல்ல, நபிக்கு மட்டும் தான் சொந்தம். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில மக்களை வரவேற்கிறது ஒரே ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இந்த அளவு ரமலான்ல கால் வீங்க வீங்க வணங்குறண்டா கண்ணியமான சகோதரர்களே, இதாக எவ்வளவு பலகீனமானவங்க. கண்டால் பார்க்கிறது பாவத்தை, கேட்டால் கேட்கிறது பாவத்தை, பேசினால் பேசுறது பாவத்தை. எங்கட பணத்துல இது ஹராமா ஹலாலா எங்களுக்கு முடிவு செய்யல. எத்தனை பாவங்கள் ரத்தத்துல நிரம்பி இருக்குது. நாங்க எவ்வளவு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி கால் வீங்க வீங்க அமல் செய்யறத பார்த்து மனைவிக்கு கவலை வந்துச்சு, மனைவிக்கு ஆத்திரம் வந்துச்சு. தொழுது முடிஞ்ச போல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு கஷ்டம் யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னேன், அஃபலா அகூன அபதன் ஷகூரா. நான் அல்லாஹ்க்கு நன்றியுள்ள ஒரு நபியாக இருக்க கூடாதா? நன்றியுள்ள ஒரு அடியாராக இருக்க கூடாதா? கண்ணியமானவர்களே, முஸ்லிமான உம்மாட வயிற்றிலிருந்து எங்களை படிச்சானே, கலிமா சொல்லக்கூடிய ஈமான் உள்ளவர்களா படிச்சானே, தொழக்கூடியவர்களா அல்லாஹ் எங்களை ஆக்கினானே, ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களா ஆக்கினானே, நோன்பு காலத்துல சதகா கொடுக்கக்கூடியவர்களா ஆக்கினானே. இதுக்கு நாங்க எவ்வளவு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும், எவ்வளவு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். சுப்ஹானல்லாஹ். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நோன்பு காலத்துல குர்ஆன் ஓதுறது, இந்த இரவு தொழுகைகளை ஈடுபடுறது மிக முக்கியம். ஏண்டி அளவு மக்களுக்கு நாங்க கட்டாயமாக எங்களால் உதவி செய்யும். பெரிய பணக்காரரா இருக்கணும் இல்லை, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஒரு 100 ரூபாய் சதக்கா கொடுங்க. வீட்டில இருக்கிற ஒரு அரிசியில 1 கிலோ எடுத்து கொடுங்க.
ஈச்சப்பழத்தை தீக்கி தீக்கி வைக்காம கொஞ்சத்தை மக்களுக்கு கொடுங்க, முசாஃபிர்களுக்கு கொடுங்க, பணிப்போக்கர்களுக்கு கொடுங்க, கீட்டு மாணவர்களுக்கு கொடுங்க, இஸ்லாத்துக்கு மாணவர்களுக்கு கொடுங்க. மியன்மார் அகதிகள் இருக்கிறாங்க, அகதிகள் அவங்களை தேடி கொடுங்க. ஆப்கானிஸ்தான் அகதிகள் இருக்கிறாங்க, தேடி கொடுங்க. உங்களோட ஊர்ல, உங்களோட குடும்பத்தில, உங்களோட மகளால இதெல்லாம் நாளைக்கு மறுமையில நரகத்துல இருந்து பாதுகாக்கிற பெரிய இன்சூரன்ஸ், பெரிய இன்சூரன்ஸ். இந்த கொண்டார வடவு பிசிக்கி தம்பரா ஒரு பீலி தம்பரத்தையாவது கொடுக்க இல்லாதவங்களுக்கு யார சொல்லலாம். எங்களுக்கே நோம்பு திறக்கீங்களா, மற்றவர்களை எப்படி நோம்பு திறக்க வைக்கிறது? சிரிச்சு சொன்னாங்க. ஈச்சப்பழத்தை கொடுக்க இல்லாதவங்களுக்கு ஈச்சப்பழம் இதை சரி தூக்கி கொடுங்க, நரகத்தையும் உங்களை பாதுகாக்கும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பெரிய கவுண்ட்ல காசு தொடர் தேவையில்லை. சதக்கா கொடுக்க உள்ளம் இருந்தா சரி. சில பேர் பொக்கெட்ல கை போறல்ல, அப்படி இறுகி இது மாதிரி இறுகி இல்ல, இறுக்கம் இருக்கக்கூடாது. ஹலாலா சம்பாதித்ததை கொடுத்து பழங்க. ஒருவேளை சிரிச்ச முகத்தோடு பார்க்கிறது சதக்கா, சலாம் சொல்றது சதக்கா, மிருதுவாக பேசுறது சதக்கா. ஒரு பெண்மணி வந்தா, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துக்கு போறதுக்கு எங்க அமல சொல்லித்தாங்கடா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு அமல சொல்லித்தாராங்க. சொன்னாங்க, லிமன் அலாமல் கலாம், ரொம்ப மிருதுவாக உள்ளத்தை உடைக்காம பேசுறவங்க சுவர்க்கத்திலே இருப்பான். வாதமதாம், மற்றவர்களுடைய பசி போக்குறவங்க சுவர்க்கத்திலே இருப்பான். பாபா தகாயிமன் வண்ணாசிரியாம், மக்கள் ஜாயா ஜோடியா சந்தோஷமா இன்பமா தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல மனசுக்கு பாரம் கஷ்டம், 2 ரக்காத் நகரிசியில எழுப்பி தொழுகிறவரே சுவர்க்கத்திலே இருப்பான். கண்ணியமான சகோதரிகளே, சுருக்கத்தை அடைகிறதுக்கு எவ்வளவு அழகான வழி. அதனால நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நோம்பே, தொழுக, ஜகாத், இந்த 3ம் நாங்க முகம் கொடுக்கக்கூடிய பரலுகள். இந்த 3லே நாங்க ரொம்ப பேணிதலாக இருக்கணும். இல்லாட்டி எவ்வளவுதான் நாங்க செஞ்சாலும் இல்மு இல்லாம, தேவையில்லாம, பொடுபோக்குத்தனமா செஞ்சா திருப்பி எங்க முகத்துக்கே தான் வரும். 2வது நோம்புடைய அமல்ல மிக முக்கியமான தராவி தொழுக, கியாமுல் லைல், இந்த குர்ஆன் விஷயம். இதுல நாங்க ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் நாங்க பேணுதலாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறது, சதக்கால பேணுதலாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறது. 7 மண்டா வாழ்க்கையில நோம்புல போய்த்து உம்ரா செய்யுங்க. நோம்புல செய்யற உம்ராய்க்கு தானே ஹஜ்ஜுடைய அமலுக்கு சமம். ஹஜ்ஜுடைய அமலுக்கு சமம். ஹலாலா சம்பாதிச்ச பணத்தால வாழ்க்கையில ஒரு முறையாவது நோம்புல போய்த்து கடைசி 10க்கு ஹரத்தில மஸ்ஜித் நபவியில ஈத்திகா இருந்து அந்த உலமாக்கள் துஆல பங்கெடுத்து, ஹரத்துடைய ரஹ்மத்துடைய துஆல பங்கெடுத்து அங்க போய்த்து உம்ரா செய்யுங்க. இது நோம்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய மிக மிக முக்கியமான அமல். அதோட அருமையானவர்களே, நிலைமைகள் நாளுக்கு நாள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால எல்லா விஷயத்துக்காக வேண்டியும் துஆ கபூலாக்கப்படக்கூடிய மாதம் இந்த மாதம். இஃப்தாருடைய நேரத்துல துஆ செய்யுங்க. இஃப்தாருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்குது அந்த நேரம். இஃப்தாருக்கு பின்னால, பாங்குக்கு பின்னால ஒரு 10 நிமிஷம் வரையில இருக்குது. 20 நிமிஷம் 25 நிமிஷம் இஃப்தாருடைய நேரம். தாவத்து ஸாயிம் இந்த ஃபித்ர் முஸ்தஜாபா, ஃபித்ருடைய நேரத்துல துஆக்கள் கபூலாகுது. கேளுங்க, உம்மா வாப்பா மௌத் கேளுங்க. யா அல்லாஹ், உனக்கு அப்புறம் பிரகாசமாக்கிடு. யா அல்லாஹ், அவனோட மன்னிச்சிரு. யா அல்லாஹ், வளர்ற பிள்ளைகளுக்கு கேளுங்க, நல்ல அறிவை கொடுக்க, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்த, அவனோட பீச்சல அல்லாஹ் சந்தோஷமாக்க, இவனோட எதிர்காலம் எப்படி அமைவேன்னு எங்களுக்கு தெரியா. கேளுங்க, வியாபாரத்துக்கு கேளுங்க, தொழிலுக்கு கேளுங்க, ஈமானுக்கு கேளுங்க. கேளுங்க, கேட்க தெரியாத ரேடியோ சொல்லி ஆன் பண்ணுங்க. அங்க கேட்கிற துஆக்கு சொல்லி ஆமீன் சொல்லுங்க. கேட்க தெரியாதே அப்படியும் இல்லையா, உலமாக்கிட்ட கேளுங்க. நோம்புல கேட்கிற துஆக்களை எழுதித்தாங்க, அந்த எழுதி தந்து பாடமாக்கியாவது துஆக்களை கேளுங்க. ஷஹருடைய நேரம் துஆக்கள் கபூலாகிற நேரம், அந்த நேரத்திலையும் கேளுங்க. நோம்பு புடிச்சு கொண்டு துஆக்கள் கபூலாகிற நேரம், அந்த நேரத்திலையும் கேளுங்க. கடைசி 10க்கு முடியும்டா லைலத்துல் கத்ர அடையிறதுக்காக அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கொண்டே இருங்க. யா அல்லாஹ், கடைசியா சொல்றேன், 50 வருஷம் நாங்க வாழ்ந்துட்டோம், 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், 100 வருஷம் வாழ்ந்துட்டோம். லைலத்துல் கத்ர ஒரு நாளாவது எங்கட பேர்ல எழுதப்பட்டிருக்கான்னு தெரியா. அதனால இன்ஷா அல்லாஹ் எழுதப்படும். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கவனிச்சு, துஆவை கவனிச்சு அல்லாஹ்ட துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், 80 வருஷம், 1000 மாதம், எவ்வளவு பெரிய சேவிங். யாரு தாரவாப்பா நாளைக்கு மறுமையில? யாரு தாரது?
இந்த நன்மையில் அனைத்து லைலத்துல் கத்ர்ல கிடைக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் துஆ செய்யுங்க. இந்த லைலத்துல் கத்ரை யா அல்லாஹ் எங்க பேர்ல, எங்க மனைவியோட பேர்ல, பெற்றோர்களோட பேர்ல, எல்லா மக்களுடைய பேர்ல எழுதிடு என்று துஆ செய்யுங்க. அதை அடையிறதுக்கு நாங்க எல்லாரும் முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் தீனுக்காக கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் ரமலானுக்காக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலான்ல நோன்பு அனைத்தையும் இஹ்லாஸோடு பிடிக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். தொழுகைகளை பேணுதலா தொழக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ஸகாத்தை சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே 12, 13 ரமலானுடைய நோன்புகள் முடிய போகுது யா அல்லாஹ். என்ஷீல நோன்பு எத்தனை என்று நமக்கு தெரியாது யா அல்லாஹ். போன வருஷம் எத்தனையோ பேர் இருந்தார்கள், மரணித்து விட்டார்கள் யா அல்லாஹ். எந்த நேரத்துல எப்ப எந்த நிலைமையில மௌத்தாகும் எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். என்னாலும் உன்னிடத்தில் நம்பிக்கை வைக்கிறேன் யா அல்லாஹ். நன்மையோடு எங்களுடைய ரூஹுகளை வாங்கிக் கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ஹுஸ்னுல் ஹாத்திமாவோடு எங்களுடைய மௌத்தை வாங்கிக் கொள்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு மக்ஃபிரத்தை ரஹ்மத்தை இதுக்கும் மினன்னார் நஸீபாக்குவாயாக யா அல்லாஹ். ஈமான் உறுதியை தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நன்மைகள் ஆசை ஆர்வத்தை தந்திரியா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நஸீபாக்கிறியா அல்லாஹ். உடல்ல ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். மனசில தைரியத்தை தந்திரியா அல்லாஹ். ரிஸ்கில யா அல்லாஹ் அபிவிருத்தியை பரக்கத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். ஹலால் ஹராம்ல பேணுதலை தந்திரியா அல்லாஹ். நரகத்தை விட்டும் நரகத்துடைய அனைத்து முசீபாத்துகளை விட்டும் ஷைத்தான்களை விட்டு ஷைத்தான்களுடைய அதே ஃபித்னாக்களை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டுடைய நிலைமைகளை சீராக ஆக்கிறியா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய அனைத்து யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே வாழ்க்கையை யா வழிமுறையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே மௌத் வரையில ஈமானோட வாழ்ந்து யா அல்லாஹ் ஈமானோட மரணிக்கிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.